ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் திமுகவிற்கு ஆள் சேர்க்க போய் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரிடம் சிக்கி அவர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய திமுக பெண்ணின் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சார், தற்போதைய திமுக ஆட்சி பத்தி உங்க கருத்து என்ன சார்? நன்றாகவே இருக்குன்றீங்களா? மாற்றம் தேவையா? இல்ல, மாற்றம் தேவை மேடம். எதனால சார் மாற்றம் தேவை? திமுக அளித்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்றீங்களா? இல்ல அதிக ஊழல் நடக்குதுன்றீங்களா? விலைவாசி ஏறிடுச்சு, ரோட்லாம் சரியில்லை, எங்க பார்த்தாலும் பொல்யூஷன். அப்படிங்களா? ஆமா மேடம். இயற்கையை பாதுகாக்கிற எந்த திட்டமும் இவங்க கிட்ட இல்ல. அப்படிங்களா? ஆமா மேடம். ஓகே, அப்ப 2021 மாநில தேர்தலை நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க சார்? திமுக, அதிமுக, கமல்ஹாசனின் கட்சி, சீமானின் கட்சி? அதாவது சீமானின் கட்சி எல்லாம் இல்ல மேடம். இயற்கையை ஆதரிக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம வாக்களிப்போம். அந்த வகையில நம்ம நாம் தமிழுக்கு வாக்களிச்சோம் மேடம். நாம் தமிழர். ஓகே சார். இது நடிகர் விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? அந்த கட்சி பேர் என்னன்னு தெரியுமா? தமிழக வெற்றி கழகம். நான் விஜய் ரசிகன் தான், தீவிர விஜய் ரசிகன். மன்றத்துல இருக்க இருந்தாலும் அவரோட அரசியல் நிலைப்பாடு குழப்பமா இருக்கு. அதனால இந்த முறையே நாங்க சீமானை ஆதரிக்கலான்னு. நீங்க எந்த இனத்தை சேர்ந்தவர் சார்? பொதுச்சாதி, தேவர், வன்னியர், கவுண்டர், நாடார், பிசி, எஸ்சி, முஸ்லிம், கிறிஸ்தவர், பிறஜாதி. இது எதுக்கு மேடம்? இது எதுக்கு மேடம்? சார், பொதுவா கேஸ்டிங் கேட்கப்படுது சார். சொல்லலாமே? தமிழ் இனம் போட்டுருக்கீங்க. தமிழ் இனம் மென்ஷன் பண்ணி. தமிழ் இனம். ஆமா. இப்பதான் எல்லாத்தையும் மறந்து நாங்க தமிழர்களா ஒண்ணு தேடுறோம். அதனால தமிழ் இனம். ஓகே சார். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி சார். நன்றி.